வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்பு செயலில் பயிற்சி 2.1ல் 6வது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு. யூக்ளிதன் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவற்றின் மீப்போவா காண்க. மீப்போவாங்க மீப்பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். அதான் HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதுதான் கண்டுபிடிக்கணும். யூக்ளிதன் வகுத்தல் முறையில் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். யூக்ளிதன் வகுத்தல் லெம்மா என்னன்னா, யூக்ளிதன் வகுத்தல் A = BQ + R. இதில் R ரிமைண்டர் மீதி, Q கான்ஸ்டன்ட்டு, ஈவு இது டிவைடடு, டிவைடடு வகுப்படும் எண். இது B டிவைசரு, இது வகுக்கும் எண். ஓகேவா? வகுப்படும் எண், வகுக்கும் எண், ஈவு மீதி இதெல்லாம் சேர்ந்தது தான் யூக்ளிதன் வகுத்தல். இந்த ரிமைண்டர் 0 வர வரையும் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இதில் ஏ எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா பெருசு, இதில் எது பெரிய நம்பரோ அதான் ஏ. ஓகேவா? A = 412, B = 340. இதை எடுத்தாந்து இந்த யூக்ளிதன் ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா 412 ஈக்குவல் B என்னது 340. இப்போ Q கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆரும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Qவும் ஆரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சாதாரண வகுத்தல் முறையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். 412 வகுத்தல் 340. 412ல் எத்தனை 340 இருக்குது? ஒரு 340 இருக்குது. இப்போ மேலே 1 போட்டு 340 கீழே போட்டு இதை கழிக்கணும். 2 இது கழித்தோம்னா 11ல் 3 போச்சுன்னா 4 போச்சுன்னா 7. சாரி, 11ல் 4 போச்சுன்னா 7. 72 ரிமைண்டரு. Q கான்ஸ்டன்ட், 1 கான்ஸ்டன்ட். அப்போ 1 Qக்கு பதிலாக போடுங்க, 72 Rக்கு பதிலாக போட்டுருங்க. ஓகேவா? இந்த ரிமைண்டர் 0 இல்லை, 72 இருக்குது. அப்போ இந்த 340 டிவைடடாக மாறிடும், 72 டிவைசராக மாறிடும். ஓகேவா? 340 = 72. இப்போ இதை வகுக்க போகிறோம். இதை வகுத்து கான்ஸ்டன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 340 72ஆல் வகுத்தோம்னா, 340 72ஆல் வகுக்கும்போது 4 72 288. 4 72 288. ஓகேவா? இதை கழித்து போட போகிறோம். 8 8யும் கழித்தோம்னா, சாரி, 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 3 இருக்குது. 13ல் 8 போச்சுன்னா மீதி 5. ஓகே, இங்கே 2 தான் இருக்குது, 0 ஆயிரும். மீதி 52. ஈவு 4. அப்போ Q 4, R 52. Qக்கு பதிலாக 4, Rக்கு பதிலாக 52. இந்த இடம் மாதிரி திருப்பியும் 0 இல்லை. அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். அந்த 72 டிவைடடாக மாறும், 52 டிவைசராக மாறும். இப்போ 72ல் எத்தனை 52 இருக்குது? ஒரு 52 இருக்குது. மீதி எவ்வளவு இருக்குது? 22. சாரி, 20. ஓகேவா? 52 அப்படியே மாறிடும், ஈக்குவல் டு 20. 52ல் எத்தனை 20 இருக்குது? 2 20 இருக்குது. 2 20 40. மீதி என்ன இருக்குது? 12. இதை நம்ம வகுத்தே போடலாம். நான் நமக்கு சின்ன நம்பராக இருக்கனால நான் உங்களுக்கு மனக்கணக்கிலே போட்டேன். அதே நீங்கள் வேணால் வகுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 52 வகுத்து காட்டுறேன், பாருங்கள். அதை பாருங்கள். ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 12. Q என்ன 2. ஓகேவா? இதே தான் கிடச்சிருக்கு. அடுத்து 20 மாறிடும். 20 நம்ம 0 ரிமைண்டர் 0 வரையும் இதே மாதிரி வகுத்துக்கிட்டே போகணும்.
அப்போ 20ல் எத்தனை 12 இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 இந்த வந்துடும். மீதி என்ன இருக்குது? 8. 20ல் 12 போச்சுன்னா மீதி 8. ஓகேவா? இப்பயும் 0 வரல. அதே மாதிரி 12 இங்கிட்ட எடுத்துருவோம். 12 ஈக்குவல் = 8. 12ல் எத்தனை 8 இருக்குது? ஒரு 8 தான் இருக்குது. அப்போ 1. 12ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 4. ஓகேவா? அடுத்து 8 அங்கே கொண்டு வந்துடும். 8 ஈக்குவல் = 4. இப்போ 8ல் எத்தனை 4 இருக்குது? 2 4 இருக்குது. ஓகேவா? மீதி எதுவுமே கிடையாது. ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 அடிச்சுட்டு இப்போ 8 வகுத்து காட்டுறேன். 8 4ஆல் வகுத்தோம்னா 8. ஓகேவா? இப்போ 0 கிடச்சிச்சா? ரிமைண்டர் 0, Q 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சதுனால நம்ம இதோட HCF என்னன்னா 4. மீப்பெரும் பொது வகுத்தி என்னன்னா 4. இந்த 4 தான் எல்லாத்தோட பொது வகுத்தி. ரிமைண்டர் 0 கிடச்சனால இதில் என்ன கடைசி நம்பர் என்ன நம்பரால் வகுத்தோமோ அதுதான் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் HCF. ஓகேவா? ஈக்குவல் டு 4. மீப்பெரும் பொது வகுத்தி 4. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.